இப்ப நான் பேச போற விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் லைஃப்ல ஒரு வார்னிங்கா இருக்கும். அதுக்கான காரணம், பெங்களூர்ல இருந்து மேரேஜ் ஆன 2 பேர் ஸ்ரீலங்காவுக்கு ஹனிமூன் போயிருக்காங்க. போனவங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஹாப்பியா தான் இருந்திருக்காங்க. அந்த பிளேஸ்ல அவங்க பேசிட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு மறந்துட்டு சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா மேரேஜுக்கு முன்னாடி இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த இடத்துல சில பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம கொஞ்சம் கோவத்துல முடியுது, பிரச்சனையில முடியுது. இப்போ ஹனிமூன் முடிஞ்சு 2 பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க வேலையை பாக்குறாங்க. ஹனிமூன்ல இருந்து ரிட்டர்ன் வந்தவங்க இங்க நிம்மதியா இல்லாம அதை பத்தி பேசிட்டு பழைய விஷயத்த திருப்பி ஞாபகப்படுத்திட்டு அது யாரு இது யாரு அவங்க என்ன பண்றாங்க இதெல்லாம் சுத்தினீங்க இந்த ஒரு விஷயத்த திருப்பியும் மாத்தி மாத்தி பேசிக்கிறதுக்குள்ள பொண்ணு பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணிட்டு இறந்து போறாங்க. பொண்ணு சூசைட் பண்ணதுக்கு அப்புறம் பொண்ணு வீட்டாளுங்க பாத்தீங்கன்னா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி மாப்பிள்ள வரதட்சணை கொடுமை பண்ணார் அப்படின்னு சொல்லி சூசைட் பண்றதுக்கான விஷயத்த ட்ரிகர் பண்ணார் அப்படின்னு சொல்லி கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி அவர் ஜெயில போடுறாங்க. சோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மாப்பிள்ள வெளியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் தூரமா போய் அவர் தனியா இருந்து யாரும் இல்லாம அங்கேயே சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காரு. பொண்ணும் இறந்துட்டாங்க, இப்ப மாப்பிள்ளையும் இறந்துட்டாங்க. மேரேஜ்ன்றது ஒரு சின்ன விஷயம் இல்ல. 1000 பொய் சொல்லியும் ஒரு கல்யாணத்தை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைம்ல மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் 2 பேருக்குமே நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இருந்தாதான் லைஃப் ரன் பண்ண முடியும். மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நம்பிக்கை வரணும்னா நீ வேற நான் வேறன்ற ஒரு எண்ணம் இல்லாம 2 பேரும் எல்லாத்தையும் மறைக்காம ஷேர் பண்ணிட்டு நம்புற மாதிரி நடந்துக்கணும். ஸோ இதுக்கப்புறம் தான் 2 பேரோட லைஃப் பாத்தீங்கன்னா ஹாப்பியா இருக்கும், 2 ஃபேமிலியும் ஹாப்பியா இருக்கும். இவங்க 2 பேர் நிம்மதியா இல்லையானா 2 ஃபேமிலியோட சந்தோஷமும் கெட்டு போற மாதிரி தான். லைஃப்ல நம்மளுக்கு ஏதாச்சும் மென்டலி ப்ராப்ளம் இருக்கும்போது, ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது நம்மளை சுத்தி எல்லாருமே நமக்கு நம்பிக்கையானவங்களா இருக்க மாட்டாங்க. ஆனா ஏதாச்சும் ஒரு பர்சன் கண்டிப்பா நம்ம கூட இருப்பாங்க. என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிறதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, சப்போர்ட் பண்றதுக்கு, அந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு ஆறுதலா பேசுவாங்க. அந்த பர்சன் உங்க லைஃப்ல இருந்தா எந்த நிலைமையிலயோ அவங்களை விட்டு கொடுக்காதீங்க. அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. அப்படி யாருமே இல்லாத பட்சத்துல சூசைட் வந்து எல்லாத்துக்கும் சொல்யூஷனா இருக்காது. அந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணலாம் என்ற ஒரு விஷயத்த கடந்து வர ட்ரை பண்ணுங்க. பை.